பெரும்பாலான மக்களிடையே பேசுபொருளாக இருப்பது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக வெற்றிக் கழகமும் ஒரு அணியில் ஒரு பக்கம் இருந்து எதிரியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்ப்பதனால் இந்த இரண்டு கட்சிகளிடையே கூட்டணி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற பேச்சு மக்களிடையேயும் பத்திரிகையாளர்களிடையும் பரவலாக இருக்கிறது. இது குறித்து தாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பெரிய எதிரியாக இன்று தமிழகத்தில், அதாவது யாருக்கு? திரு ஸ்டாலினுக்கு பெரிய எதிரியாக திரு எடப்பாடியார் இருக்கிறார். அவர் தலைமையில் யார் வந்தாலும் உரிய மரியாதையோடு அரவணைத்து தேர்தல் களத்திலே நிற்போம். நடிகர் விஜய் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் வார்த்தை சொல்லிவிட்டோம். அவருடைய மனநிலை எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. காலம்தான் பதில் சொல்லும். காலம் கணிகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஒரு திறமையற்ற ஆட்சியை வெளியேற்றுவதற்கு அவரும் உடன் வந்தால், எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டால், உணர்வுபூர்வமாக இணைந்தோம் என்று சொன்னால் மகிழ்ச்சி தான்.